ஆதியாகமம் 39 அதிகாரத்துல 11-20 வசனங்களை வாசிக்கும் போது, இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். ஏன்னா யோசிப்பு வீட்டு வேலை செய்கிறான். அவன் வீட்டுக்குள்ள அவனுடைய போத்திபாருடைய வீட்டுக்குள் போகிறான். அந்த வீட்டு மனதில் ஒருவனும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரெய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறது அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரெய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். யோசேப்பு போய் வீட்டுக்குள்ள வேலை செய்ய போறான். அந்த ஸ்திரியானவள் வந்து இவன் வஸ்திரத்தை பிடித்தாள். இவன் வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடினான். இவள் எப்படி கதையை மாத்துகிறாள் என்றால், திரித்து பேசன்னு சொன்னால், எஜமான் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவன் வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணினான். அவனுடைய வஸ்திரம் இதோ இருக்கிறது, நான் எடுத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் சத்தம் போட்டு கலைத்து பிரச்சனை பண்ணி நெருக்கடி கொடுத்து தன்னுடைய புருஷன் எஜமான் வந்த பிறகு அதை சொல்லி யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போடுகிறார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். யோசேப்பு எவ்வளவு அவமானத்தை, நெருக்கத்தை, நிந்தனைங்க அனுபவிக்கிறார். ஏனென்றால் அவர் சிறைச்சாலையிலே போட்டது கூட பெரிய காரியம் கிடையாது, அது கூட பெருசல்ல. ஆனா அந்த பழிச்சொல் எப்படி மாற்ற, அவளும் அவனும் தான் இருக்கிறான். எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டா. அவ தான் நினைச்சது நடக்காத உடனே ரூட்டையை மாத்தி விட்டாள். அதுக்காக சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா அந்த தேசத்துல தான் ராஜா கண்ட சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லி பெரிய அதிகாரியா கத்தர் வைத்து ராஜாவே அவனுக்கு பெண் பார்த்து கொடுத்து திருமணம் நடந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். யோசேப்பு தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் அங்க வர வச்சு தங்க வச்சு சாப்பாடு போட்டு வளர்ந்துட்டான். ஆனா இந்த அவமானத்தை அவன் தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். அவன் செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி அவமானப்படுத்தப்பட்டான். அவன் அதை ப்ரூஃப் பண்ணவும் போகல, ப்ரூஃப் பண்ணவும் முடியாது. ப்ரூஃப் பண்ணி இருந்தா ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான்ல. நான் அப்படி செய்யல அப்படின்னு அவனுக்கு நியாயம் விசாரித்திருந்தாங்கன்னா, அவன் மண்டாடி அவனுக்கு பக்கம் ஏதாவது வாய்ப்பு இருந்துன்னா அவன் ஜெயிலுக்கு போகாம வெளியே இருந்திருப்பானே. அப்படி நாங்கள் நியாயமும் இல்லை, நியாயமும் கிடைக்கவில்லை. அதற்காக வழக்காடுவதற்கு யாரும் வரவில்லை, அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு யாரும் வரவில்லை. யோசித்து பாருங்கள். அந்த அவமானத்தை சுமந்து வாழ்ந்தான். ஆனால் கர்த்தரும் கூட இருந்ததாலதான் அந்த அவமானத்தை அவன் சகிச்சு தாண்டி போவதற்கு ஒரு கிருபை பாராட்டினார் தேவன். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது சிலர் சூசைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த இடம் பெரிய இடம், இவன் சின்ன இடத்துல இருக்கிறான், இதை சகிக்க முடியாது. இது வருஷம் ஃபுல்லா உலகத்துல வாழுகிறது வரையிலும் தவறாய் பார்ப்பார்கள். அப்ப இவன் தற்கொலை பண்ணிடுவான். அவன் தற்கொலை பண்ணும்போது இன்னும் உலகம் என்ன சொல்ல, இவன் தப்பு பண்ணியிருப்பான். அப்படி இந்த பூமியில சூசைட் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. வீண் பழி சுமத்தி வீணான அவமான வார்த்தைகளை பல காரியங்களிலே, ஒரு காரியத்தை திருடாமல் இருந்தால் திருடினார்கள், ஒரு காரியத்தை சொல்லாமல் இருந்தால் சொன்னார்கள், ஒரு காரியத்தை எடுக்காமல் இருந்தால் எடுத்தார்கள் என்று அதை கண்டதை போல அவங்க எடுத்ததை போல அதை ப்ரூஃப் பண்ணிய மாதிரி சொல்லும் போது சிலர் வந்து இந்த உலகத்திலே அவர்கள் ஒன்னில் தற்கொலை பண்ணுவாங்க, இல்லைன்னா டிப்ரெஷன் ஆவாங்க. ஏன் எனக்கு வாழ்க்கையில் இப்படி நடக்குது என்று சொல்லி இப்படியெல்லாம் நீங்கள் சிறுவில் உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். அல்லது அந்த மாதிரி ஒரு பாடுகளுக்குள் நீங்கள் யாராவது இருக்கலாம். உங்களோடு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்து உங்க மேல குற்றப்படுத்தினா அதை நீங்க தாண்டிடுவீங்க. ஆனா நீங்க செய்யவே இல்லை, ஆனா செய்ததாக உங்க மேல பழி சுமத்தி உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள். அப்ப ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு விரோதமாய் அவமானமான வார்த்தைகளை மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா?
ஏதாவது ஒரு காரியம் உண்மையிலேயே நீங்கள் நேர்மையா இருக்கிறீர்கள், உண்மையா இருக்கிறீர்கள், யாருடையதையும் திருடவில்லை, நீங்கள் யாருக்கு ஒரு தீங்கு செய்யவில்லை, ஆனால் அதை மாற்றி திரித்து, அதாவது யோசேப்பை குறித்து தவறாய் அந்த போத்திபார் மனைவி பேசுவதை போல உங்களை குறித்து தவறாய் பேசிக் கொண்டிருந்தால், மற்றவர்கள் மத்தியிலே உங்கள் பேரை கெடுக்கிற அளவுக்கு பேசிக் கொண்டிருந்தால், அந்த அவமானங்களை கர்த்தர் இன்று முதல் மாற்றி போடுவார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா.